திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும்னு முடிவு பண்ணா இந்த கூட்டணி கணக்கே மாறிடும்ன்றார் அவர். அதுதாங்க, காங்கிரஸே வந்துரும், விசிகாவே வந்துரும், இடதுசாரிகளே வந்துருவாங்க. பிஜேபி கூட யார் கூட? பிஜேபி கூட, விஜயோட விஜய் யார் கூட போறதுன்னு தெரியாம இருக்காரு. அவர் கூட யாருங்க போவா? விஜய் காங்கிரஸ் கூட சேர்ந்தால் அப்படி அந்த காங்கிரஸ் ஏங்க நடராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? காங்கிரஸ் இன்னைக்கு அகில இந்திய ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்க சொல்றீங்க ஏதாவது லாஜிக் இருக்கா? காங்கிரஸ் இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு இந்தியா கூட்டணியை கட்டி அந்த கூட்டணியில பல்வேறு கட்சிகளை இணைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி, ஒரு வலிமையான அணியை இந்திய அளவில் கட்டுவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை ஸ்ட்ரகிளை எதிர்கொள்றார் ராகுல் காந்தி. அப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு ரோல் மாடலா இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். இங்கே அமைஞ்சது மாதிரி எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு வலுவான அணி அமையல காங்கிரஸுக்கு. அந்த நெருக்கடியில் காங்கிரஸ் இருக்கு. அந்த காங்கிரஸ் தன்னோட ஒரு 25 எம்பி வச்சிருக்கிற ஒரு பெரிய கட்சி நேஷனல் லெவலில் அவங்க கூட இன்னைக்கு இருக்குதுன்னா திமுக தான் இருக்கு. விஜய்கிட்ட எத்தனை எம்பி இருக்காங்க? எத்தனை எம்பி இருக்காங்க? எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க? அன்ப்ரூவ்டு. அவர் ஒரு இடைத்தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி. அவரை நம்பி இவ்வளோ பெரிய கட்சி, இந்தியாவில் ஒரு எதிர்கட்சி என்கிற நிலையில் இருக்கக்கூடிய கட்சி 25 எம்பி இருக்கக்கூடிய திமுக விட்டுட்டு இன்னைக்கு 40 எம்பி வச்சிருக்கிற திமுக அணியை விட்டுட்டு அவங்க வந்து போயிடுவாங்களா? விஜய் கூட போவாங்களா? ஏதாவது லாஜிக் இருக்கா? அரசியல் இது எப்போ நடந்திருக்கு? அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி அணியை உதறி விட்டு ஒரு அன்ப்ரூவ்டு ஒருத்தரோட போய் ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குங்கிறது எந்த லாஜிக்கில் சொல்றீங்க? எப்படி அந்த பேச்சு வருது? அது என்ன காங்கிரஸுக்கு நன்மை தருமா? அது திமுக மீதான அதிருப்தியை தானே சொல்றாரு. இல்லைங்க, அது இந்தியா கூட்டணிங்கிறது வெறும் தமிழ்நாடு சென்ட்ரிக் இல்லையே. காங்கிரஸ் வெறும் தமிழ்நாட்டு கட்சி இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி விஜயோட போயிடலாம், திமுக வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒரு தமிழ் மாநில கட்சியா? அது ஒரு அகில இந்திய கட்சி. அவங்களுக்கு இன்னைக்கு திமுக போல வலிமையான கட்சிகள் அகில இந்திய அளவில் தேவை என்கிற நிலையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தான் கூட்டணி பலமா இருக்கு. அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டுட்டு ஒரு புதிய கட்சியோட சேரணும்னு அவங்க விரும்ப போறாங்க? அகில இந்திய அளவில் சொல்லுங்க, பீகார்ல அல்லது மற்ற இடத்துல அவங்களுக்கு இது மாதிரி ஒரு கூட்டணி அமையல, அதனால ஒரு புதிய கட்சியோட அவங்க போறாங்கன்னா கூட லாஜிக் இருக்கு. வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில், இங்க அவங்களுக்கு இந்தியாவில் எங்கேயுமே அமையாத ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. சரி, தாவேகா அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டு பார்ட்டி அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனா ஒருவேளை அதிமுக பாஜக இல்லாத ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கும் போது இந்த நகர்வுகள் இருக்கலாம். அதுதான் கோகுலம்மா சொன்னாங்கல்ல, ஒரு வருஷமா நாங்க காத்திருந்தோமே, பிஜேபி இல்லாம இருந்தோமே, யாருமே வரலையே. காங்கிரஸ் போயிருக்கலாமா, ஏன் போகல? அதிமுக நம்பி. விசிகே போயிருக்கலாமா, ஏன் போகல? அதிமுக நம்பி. இடதுசாரிகள் போயிருக்கலாமா, பிஜேபி இல்லாத அதிமுக நம்பி. யார் போனா? எல்லாமே ரூல்ட் அவுட், எல்லாமே முடிஞ்சு போச்சு. விஜயை நம்பி காங்கிரஸ் போக வேண்டிய தேவை காங்கிரஸுக்கு கிடையாது. திமுக மேல அதிருப்தியில் உள்ள உள்ளூர் காங்கிரஸ்காரங்க அவங்க விருப்பத்துக்கு 4 பேசலாம். ராகுல் காந்தி எப்படி பேசுறாரா? ராகுல் காந்தி முதலமைச்சரை அரவணைத்துக் கொள்கிறார். பீகார்ல கூப்பிடுறாரு, இங்கிருந்து வாங்க பேசுறதுக்குன்னு. விஜய கூப்பிடல. யாரை கூப்பிட்டாரு? இங்க இருக்கிற முதலமைச்சரை தான் பீகாருக்கு கூப்பிட்டாரு. பீகார்ல போய் பேசிட்டு வர்றாரு. என்ன தேவை வந்துச்சு காங்கிரஸுக்கு? இங்க உள்ள முதலமைச்சர் போய் அங்க போய் ஓட்டு வாங்கி கொடுப்பாரா? ஏதோ லாஜிக் இருக்கா? அப்ப எது கூப்பிடுறாரு? அப்ப இந்த அணி அகில இந்திய அளவில் ஒரு உருவம் கொடுக்கும்னு அவருக்கு தெரியுது. இதை தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தி இருக்காங்க. பிஜேபி எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் மிக வலிமையாக முதலமைச்சர் கொண்டு போறாரு, ஸ்டாலின் கொண்டு போறாரு. ராகுல் காந்திக்கு புரியுது. இந்த ஃபார்முலா பீகார்ல வரணும்னு நினைக்கிறாரு, இந்த ஃபார்முலா மற்ற மாநிலங்களில் வரணும்னு ராகுல் நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரே இதை போய் உடைப்பாரா? அவரே இதற்கு ஒரு ஊர் விளைவிப்பாரா? இதெல்லாம் இவங்க ஆசை.